Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல ஆல் இந்தியா பார் எக்ஸாமுக்கு வந்து எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். யாரெல்லாம் இந்த ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் வந்து அட்டெண்ட் பண்ண முடியும், அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், ஃபீஸ் பேமெண்ட் வந்து எவ்வளவு வந்து வரும், எவ்வளவு ஃபீஸ் பேமெண்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கைடா தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. சோ இந்த ஒரு வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த ஆல் இந்தியா பார் எக்ஸாம் அதாவது ஏஐபிஏ எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நம்ம பார் கவுன்சில் ஆஃப் இந்தியால இருந்து நடத்தக்கூடிய இந்த ஒரு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது 20வது எக்ஸாமினேஷனா வந்து வரக்கூடிய நவம்பர் 30ஆம் தேதி வந்து இந்தியா முழுவதும் வந்து நடக்க போகுது. இந்த எக்ஸாமினேஷன் வந்து இது வந்து யாருக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடத்துறாங்க அப்படின்னா லா டிகிரி படிச்சு முடிச்ச எல்எல்பி கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஒரு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நடத்துறாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு காமன் டவுட்ஸ் வந்து இருக்கலாம். இப்போ நாங்க எல்எல்பி வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கோம் ப்ரோ, நாங்க வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா தாராளமா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். இருந்தாலும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரோ நாங்க 5 இயர் பிஎல்எல்பி படிக்கிறோம், நாங்க வந்து 5 இயர் வந்து பிகாம் ஹானர்ஸ் படிக்கிறோம், 5 இயர் கோர்ஸா இருந்தாலும் சரி 3 இயர் கோர்ஸா இருந்தாலும் சரி நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் அப்படின்னா தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்க 3 இயர்ஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்க வந்து எக்ஸாமினேஷன் அப்படிங்கறத எழுதிருப்பீங்க. 5 செமஸ்டர் வந்து நீங்க வந்து கிளியர் பண்ணிருப்பீங்க. அந்த 5வது செமஸ்டர்ல நீங்க வந்து அரியர் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா தாராளமா வந்து அட்டன் பண்ணிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் செம்ல இருந்து 4th செம் வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன்ல நீங்க வந்து பேக்லாக் அதாவது அரியரே இருக்க கூடாது அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2025ல மே மாசம் வந்து ஒரு செமஸ்டர் அப்படிங்கறது நடந்திருக்கும். அந்த செமஸ்டர்ல நீங்க வந்து அரியர் வச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமா அப்ளை பண்ணலாம். இப்போ 6th செமஸ்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை தாண்டி 5 இயர் பிஎல்எல்பி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க 9th செம் வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிருக்க கூடாது அப்படின்னா பேக்லாக் அதாவது அரியர் வச்சிருக்க கூடாது அப்படிங்கிற சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி அதாவது ஃபைனலா இருக்கக்கூடிய அந்த செம்ல நீங்க அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செமஸ்டர்ல நீங்க வந்து அரியர் வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற சொல்ல வராங்க. இதுதான் வந்து கான்செப்ட். இதை தாண்டி நீங்க வந்து எல்எல்பி வந்து கிளியர் பண்ணிட்டீங்க, பட் இன்னும் வந்து என்ரோல்மெண்ட் நாங்க வந்து பண்ணாம வெயிட்டிங்ல இருக்கோம் அப்படிங்கிறவங்க அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். நீங்க வந்து என்ரோல்மெண்ட்டுக்கும் ஏபிஐக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது. நீங்க என்ரோல்மெண்ட் பண்ணாலும் நீங்க அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இல்ல இது வரைக்கும் என்ரோல்மெண்ட் வந்து பண்ணல, நாங்க வந்து பெண்டிங்ல இருக்கோம் அப்படின்னாலும் நீங்க தாராளமாக என்ன பண்ணலாம்னா அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஆல் இந்தியா பார் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி 6 மாசம் உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா என்ரோல்மெண்ட் பண்ணிட்டு என்ரோல்மெண்ட்டுக்கான அந்த சர்டிபிகேட்டை நீங்க வந்து இந்த ஆல் இந்தியா பார் எக்ஸாம் வெப்சைட்ல நீங்க வந்து அப்லோட் வந்து பண்ண சொல்லுவாங்க. இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ உங்களுக்கு தெளிவா வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யார் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து அட்டெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. இப்போ அப்ளை பண்றதுக்கு வந்து இந்த இடத்துல ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த டேபை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ள தான் வந்து வருவீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்து கேட்கும். இது ரெண்டுக்கும் வந்து ஓடிபி வரும். இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் தான் என்டர் பண்ணிட்டு வெரிஃபை மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மெயிலுக்கும் வந்து ஓடிபி வரும். அதையும் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களோட நேம் வந்து என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்டு வந்து ஒரு 8 கேரக்டர்ல பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிட்டு அதே பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆயிரும். யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மொபைல் நம்பருக்குமே வந்து வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல பேக் டு லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம டைரக்டா வந்து லாகின் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் பண்ணக்கூடிய டேபுக்குள்ளேயே வந்து வந்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து ரைட் சைட்ல இருக்கக்கூடிய அப்ளை அப்படிங்கிற இந்த டேபை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ளீஸ் ரிவ்யூ த ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட ப்ரொஃபைல ஒன்ஸ் நீங்க வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஃபில்அப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுடைய நேம் அதே மாதிரி வந்து உங்களுடைய நேஷனாலிட்டி இதெல்லாமே டிஃபால்ட்டா வந்து இருக்கும். இப்போ இந்த இடத்துல உங்களுடைய மதர் நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபாதர் நேம் அதே மாதிரி வந்து உங்களுடைய கேட்டகரி அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்க ஓபிசி கேட்டகரி அப்படின்னா 3500 ரூபாய் நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி தான் ஏபி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஓபிசினா ஓபிசி கொடுங்க, எஸ்சினா எஸ்சி கொடுங்க, எஸ்டினா எஸ்டி கொடுங்க. நீங்க வந்து ஜெனரல் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஒன்ஸ் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஜெண்டர் அப்படிங்கிற இடத்துல நீங்க மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் ஒன்ஸ் வந்து கரெக்டா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் வந்து டிஃபால்ட்டா இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க.
ஒன்ஸ் வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிற இடத்துல நீங்க எக்ஸாமுக்கு போகும்போது ஐடி ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. அதுக்காக நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்க வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆதார் கொடுக்க விருப்பம் இல்லாதவங்க வேற ஏதாவது அல்டர்னேட்டிவா ஒரு கார்டை வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த நம்பரை இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கேண்டிடேட்டோட டைப் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க வந்து ஏற்கனவே வந்து ஏபி எக்ஸாம் வந்து எழுதி செகண்ட் அட்டம்ப்டான்னு கேட்டிருக்காங்க. நீங்க செகண்ட் அட்டம்ப்ட் அப்படின்னா ரிப்பீட்டுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. இல்ல ஃப்ரெஷ்ஷா தான் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஃபைனல் செமஸ்டர் 3 இயர் எல்பி அண்ட் 5 இயர் எல்பி அப்படிங்கிற டிகிரிஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க வந்து இது வரைக்கும் நீங்க வந்து என்ரோல்மெண்ட் வந்து பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும். இல்ல நீங்க வந்து உங்களுடைய ஸ்டேட் பார் கவுன்சில நீங்க என்ரோல்மெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. நீங்க நோ கொடுத்தீங்க அப்படின்னா என்ரோல்மெண்ட் டீடைல்ஸ் நீங்க இந்த இடத்துல வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஒரு டிகிரிஸ்க்கான அந்த ஒரு டீடைல்ட நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து 4 கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து என்ன அப்படின்னா ஐ எம் ஏ ஃபைனல் இயர், அதாவது ஃபைனல் செமஸ்டர் ஆஃப் லாஸ்ட் ஸ்டூடெண்ட் வித்தவுட் பேக்லாக். அதாவது இது வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு எக்ஸாமினேஷன்லயுமே நான் வந்து அரியர் வந்து வச்சிருக்கல. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் நான் வந்து ஃபைனல் இயர் செம்காக வெயிட் பண்றேன் அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஒன்ஸ் வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஐஎம்எல் லா கிராஜுவேட் கரண்ட்லி எம்ப்ளாய், நீங்க வந்து லா கிராஜுவேட் முடிச்சிட்டீங்க ஆனா வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஐஎம்எல் லா கிராஜுவேட் ஹூ ஹவ் நாட் ஈட் என்ரோல்டு ஸ்டேட் கவுன்சில். அதாவது நீங்க வந்து எல்எல்பி வந்து கிளியர் பண்ணிட்டீங்க ஆனா பார் கவுன்சில் வந்து அப்ளை பண்ண, அதாவது நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணாம வெயிட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை ஃபைனல் செமஸ்டர், அதாவது வித் நோ பேக்லாக் அண்ட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஃபைனல் ரிசல்ட். அதாவது ஃபோர்த் ஆப்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து எல்எல்பி எல்லாமே வந்து கிளியர் பண்ணிட்டீங்க, அந்த ஃபைனல் செமஸ்டருக்கு மட்டும் நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட்டுக்கு வந்து வெயிட் பண்றீங்க அப்படின்னா இந்த டேப் வந்து கொடுக்கணும். இப்போ அந்த 4ல நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க அப்படிங்கறத கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க வந்து கொடுத்தாதான் அதுக்கு ஏத்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து கடைசியில வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒன்ஸ் வந்து கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் டேப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் நீங்க வந்து எல்எல்பி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து எல்எல்பி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இன்னும் என்ரோல்மெண்ட் பண்ணாம இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி கேட்டகரியில வரீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அண்டர்டேக்கிங் ஃபார்ம் அப்படிங்கிற ஒன்று வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். அந்த அண்டர்டேக்கிங் ஃபார்ம் அப்படிங்கறது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க, டவுன்லோட் அண்டர்டேக்கிங் ஃபார்ம் சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபார்மை நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து இதை மேனுவலா வந்து ஃபில்அப் பண்ணிட்டு உங்களுடைய சிக்னேச்சரை நீங்க இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா இதை மறுபடியும் பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால இந்த இடத்துல டவுன்லோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்து உங்களுடைய பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேப்ல வந்து நம்மளுடைய அட்ரஸ் ப்ரூஃப்காக வந்து அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் பிரசன்ட் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து 2 அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து ஒன்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டோர் நம்பர், அதே மாதிரி வந்து உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம், அதே மாதிரி வந்து உங்க நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன், அதே மாதிரி உங்களுடைய லொக்காலிட்டி, நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்து அப்ளை பண்றீங்களோ அந்த ஸ்டேட், அதே மாதிரி வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய தாலுக், உங்களுடைய வில்லேஜ், உங்களுடைய பின்கோடு. இப்போ நீங்க ஃபில் பண்ணதான் வந்து உங்களுடைய பிரசன்ட் அட்ரஸாவும் வந்து இருக்கு, தற்போதைய முகவரியும் வந்து சேம் அப்படிங்கிற பட்சத்துல சேம் as பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படிங்கிற இந்த டேப் வந்து ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இங்க ஃபில் பண்ணது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இங்கேயும் வந்து வந்துடும். ஒன்ஸ் வந்து நீங்க வந்து எல்லாமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டேப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டேப்ல வந்து நம்மளோட எஜுகேஷன் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல உங்களுடைய 10th 12th நீங்க டிப்ளமோ பண்ணிருந்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ், அதே மாதிரி டிகிரி பிளஸ் வந்து எல்எல்பி இது எல்லாத்தையுமே நீங்க வந்து 1 by 1 வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். முதல்ல வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்டை வந்து கையில எடுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல 10th மார்க் ஷீட்ல நீங்க 10th வந்து எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூலுடைய நேம் வித் அட்ரஸோட வந்து கேட்டிருக்காங்க, அதையும் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து நேம் ஆஃப் த போர்டு அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்டேட் போர்டில் பண்ணிருந்தீங்க அப்படின்னா டிஎன் ஸ்டேட் போர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்க வந்து சிபிஎஸ்இ அப்படின்னா சென்ட்ரல் போர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல மேஜர் சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல தமிழுக்கு மோஸ்ட்லி வந்து மேஜர் சப்ஜெக்ட் வந்து இருக்காது. நீங்க தமிழ் மீடியம் அப்படின்னா தமிழ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா இங்கிலீஷ்ங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. இது ஆல்மோஸ்ட் வந்து டைப் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா இந்த இடத்துல ஸ்டார் சிம்பிள் வந்து போடல. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து ரிசல்ட் டைப் அப்படிங்கிற இடத்துல சிஜிபிஏவா இல்ல வந்து கிரேடா இல்ல பர்சன்டேஜான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து நீங்க எவ்வளவு வந்து பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்களோ அந்த பர்சன்டேஜ் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு நீங்க எந்த இயர் வந்து பாஸ் அவுட் ஆனீங்களோ 10th அந்த இயரை நீங்க வந்து கரெக்டா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் 12th ஸ்கூல் நேம் வித் அட்ரஸ், அதே மாதிரி வந்து நேம் ஆஃப் த போர்டு, அதே மாதிரி வந்து மேஜர் சப்ஜெக்ட், அதே மாதிரி பர்சன்டேஜ்,
நெக்ஸ்ட் வந்து எந்த இயர் வந்து பாஸ் அவுட் ஆனீங்களோ அந்த இயர்ஸ். அதே மாதிரி வந்து நீங்க டிப்ளமோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கொடுக்கணும். டிப்ளமோ பண்ணல அப்படின்னா நீங்க வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு டிகிரிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க வந்து 3 இயர் எல்எல்பி பண்ணிருந்தீங்க அப்படின்னா 3 இயர் செலக்ட் பண்ணுங்க. இல்ல 5 இயர் இன்டிகிரேட்டட் டிகிரிஸ் எல்எல்பி பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த காலேஜோட நேம் வித் அட்ரஸ், அதே மாதிரி எந்த யூனிவர்சிட்டி, அதே மாதிரி வந்து ரிசல்ட் டைப்ல வந்து நீங்க வந்து பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா பாஸ் கொடுங்க. இல்ல வந்து அப்பேரிங்ல இருக்கீங்க அப்படின்னா அப்பேரிங் கொடுங்க. இல்ல வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சாச்சு, ஃபைனல் செம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா வெயிட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் டைப் அப்படிங்கிற இடத்துல பர்சன்டேஜ்னா பர்சன்டேஜ் கொடுங்க, சிஜிபிஏனா சிஜிபிஏ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க, கிரேட்னா கிரேட் கொடுங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்க எவ்வளோ, அதாவது வெயிட்டிங் அப்படின்னா நீங்க வந்து 5th செம் மார்க் வரைக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற நீங்க வந்து டோட்டல் பண்ணி இந்த இடத்துல வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல செகண்ட் டிவிஷன் டிவிஷன் அப்படிங்கிறதுல நீங்க ஃபர்ஸ்ட் டிவிஷனா செகண்ட் டிவிஷனான்னு கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி வந்து நீங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்னா ஃபர்ஸ்ட் கிரேடு, செகண்ட் கிரேட்னா செகண்ட் கிரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த வருஷம் வந்து பாஸ் அவுட் ஆறீங்களோ அந்த இயர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 2025 அப்படின்னா இந்த 25 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. இதை தாண்டி நீங்க வந்து யூஜி டீடைல்ஸ் வந்து நீங்க வந்து கொடுக்குறதா இருந்தா நீங்க யூஜி டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணணும். நீங்க மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரி வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா கம்பல்சரியா மாஸ்டர் டிகிரி வந்து கொடுக்க தேவையில்லை. பட் கண்டிப்பா அண்டர் கிராஜுவேட் அப்படிங்கறது நீங்க வந்து கொடுத்துதான் ஆகணும். சரிங்களா, ஓகே. இப்போ இது அடிஷனலா நீங்க ஏதாச்சும் வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. இல்லைன்னா இது வந்து தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிருங்க. இப்போ இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க வந்து கொடுங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து நீங்க வந்து ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டேப்ல வந்து எக்ஸாமினேஷனுக்கான டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. இப்போ இந்த இடத்துல நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற இடத்துல AIBE 20வது எக்ஸாமினேஷன்ங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க இந்த ஏஐபி எக்ஸாமினேஷனுங்கிறத வந்து எந்த லாங்குவேஜ்ல வந்து நீங்க வந்து எழுத போறீங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இதுல வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே அவைலபிளா இருக்குது. நீங்க தமிழ் கொடுத்தீங்க அப்படின்னா தமிழ்ல மட்டும்தான் கொஸ்டின் வரும், இங்கிலீஷ் வந்து வராது. அதே மாதிரி நீங்க இங்கிலீஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மட்டும்தான் வரும், தமிழ் வந்து வராது. அதனால வந்து நீங்க தமிழ்ல எக்ஸாம் அட்டன் பண்ண போறீங்களா இல்ல இங்கிலீஷ்ல அட்டன் பண்ண போறீங்களா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து கேர்ஃபுல்லா நீங்க பார்த்து வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல சிட்டி, அதாவது எக்ஸாமினேஷனுக்கான சிட்டிஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாப்புலரான சிட்டில மட்டும்தான் வந்து எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிற வந்து இருக்கும். சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரியான லொகேஷன்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்குது. நீங்க வந்து சென்னைனா சென்னை அப்படிங்கிற சென்னை சரௌண்டிங்ல இருக்கக்கூடியவங்க சென்னைங்கிற ஃபர்ஸ்ட் கொடுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற கோயம்புத்தூர்ங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு, அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. தேர்ட் அப்படிங்கிறது வந்து உங்க நியர்பைல வந்து எந்த சரௌண்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவைலபிளா இருக்குதோ அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு திருச்சிராப்பள்ளியில இருந்து அவைலபிளா இருக்குது, திருச்சிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஸோ ஒன்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து உங்களுக்கு வந்து ஷெட்யூல் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த டேட்ல வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, எந்த டேட்ல வந்து அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆக போகுது, அட்மிட் கார்டு வந்து எப்போ வந்து கிடைக்கும், அதே மாதிரி வந்து எப்போ வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா இந்த ஹெல்ப் டெஸ்க் வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ரிவியூ வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது நீங்க அப்ளிகேஷன் பண்ணும்போது ஏதாச்சும் வந்து எரர் மிஸ்டேக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். நீங்க ஒன்ஸ் வந்து கரெக்டாக தான் வந்து ஃபில்அப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ஒன்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல டிக்ளரேஷன் வந்து டிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். ஒன்ஸ் வந்து நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒன்ஸ் நீங்க வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களுடைய ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்க வந்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எங்க டீமை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு ஏபி எக்ஸாமினேஷன் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நாங்களே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு அப்ளிகேஷன் உண்டான அந்த பிடிஎஃப் வந்து ரிட்டன் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் சம்பந்தமான எல்லா அப்டேட்ஸுமே வந்து நம்ம இந்த பேஜ்ல வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏபி எக்ஸாமினேஷன் வந்து அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ற டவுட்ஸ் இருக்கு, இஷ்யூ இருக்கு, டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக இங்க வந்து நீங்க வந்து டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா எங்க டீம் சார்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.